கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னா ஒருவேளை சில ஸ்கிரிப்ட்ல இன்டிமேட் சீன்ஸ் இருக்கும்போது யார் பெர்மிஷனும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கதை நல்லா இருந்தா போய் பண்ணிடுவோம். இப்போ பொண்டாட்டி கிட்ட கண்டிப்பா கேட்டாகணும், இந்த மாதிரி இருக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல தப்பு இல்லையே. பட் நிக்கி கூட அவங்களும் சினிமா துறையில இருக்கிறதுனால ப்ரொஃபஷ்னலா இந்த கதைக்கு அது கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னா அவங்க ஒத்துப்பாங்க கண்டிப்பா. பட் தேவைப்படலான்னும் போது பிச்சு போடுவாங்க. இன்னைக்கு இருக்க தமிழ் ஆக்டர்ல ஒரு ஆக்டருக்கு நீங்க வில்லனா நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா கதைக்கு அந்த இது தேவைப்பட்டா கண்டிப்பா பெர்மிஷன் உண்டுங்க. பர்மிஷன் வாங்கிட்டு நடிச்சா சண்டை இல்லை. சரி, இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள்ல ஒருத்தருக்கு நீங்க வில்லனா நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா யாரு? தமிழ் ஹீரோல நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. அஜித் சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. விஜய் அவர்களோட ஃபைனல் மூவி சொல்லிட்டாரு. பட் உங்களுக்கு இந்த ஹீரோக்கு வில்லன் நடிச்சா, ஏன்னா தமிழ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹீரோக்களோட வில்லன் நிறைய ஸ்மார்ட்டானவங்க வந்துட்டு இருக்காங்க ஜென்ரலா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது ஐடியா இருக்கா? எனக்கு எல்லா ஹீரோஸோடையும் வில்லனா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. யாரோ ஒருத்தர் எல்லா வில்லனோடையும் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு.